السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதை தொடர்ந்து இன்னும் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எந்த ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியத்தை செய்து அதை தொடர்ந்து இன்னும் ஒரு நன்மையான காரியத்தை அவன் செய்கிறானோ அல்லாஹு தாலா அவனுக்கு அருள் செய்கிறான் என்பது அடையாளம். எந்த ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து மீண்டும் ஒரு பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அல்லாஹு தாலா அவனை தண்டிக்கிறான் என்பது அடையாளம். எனவே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்திருக்கிறான். ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்துவிட்டு இன்னும் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்காக கேட்பதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதன் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் மனிதன் உருவாக்குகின்ற பொருள்களுக்கு மனிதன் உத்தரவாதம் கொடுக்கிறான். இந்த மைக்கை எடுத்துக்கொண்டாலும் இது எவ்வளவு காலம் பாவிக்கும் அப்படி என்ற ஒரு உத்தரவாதத்தை மனிதன் கொடுக்கிறான். ஆனால் அதை உருவாக்குற மனிதன் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வான் என்ற உத்தரவாதம் இந்த உலகத்திலே கிடையாது. அவனுடைய அந்த உத்தரவாதம் அல்லாஹுக்கு மாத்திரமே தெரியும். மனிதன் இந்த உலகத்தில் கட்டுகிற வீடு, வாங்குகிற வாகனம், அவன் சேர்த்து வைத்த சொத்து, இது எல்லாத்துக்குமே ஒரு உத்தரவாதம் உண்டு. ஆனால் இந்த மனிதன் எதற்காக இந்த உலகத்தில் அவனுக்கு தேவையான பொருட்களை அல்லது வீடு வாசல்களை அல்லது சுகம் சொத்துக்களை சேர்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. நமக்கு தெரியா நம்ம இந்த உலகத்தை விட்டு எப்போ போவோம் அப்படி என்று தெரியா. ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, நோயாளிகளாக இருக்கிற போது கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, நல்ல திடகாத்திரத்தோடு பலசாலியாக இருக்கிற போது, இளமையோடு இருக்கிற போது, சிறுபராயத்தில் இருக்கிற போது யார்கிட்டையும் சொல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா மலக்குல் மௌத்துக்கு இவர் நல்லவர் இவர் கெட்டவர், பாவம், நோயாளி, வயதாளி, சிறியவர் பெரியவர், ஆண் பெண் என்ற வேறுபாடெல்லாம் மலக்குல் மௌத்துக்கு கிடையாது, தெரியாது. மலக்குல் மௌத்து என்பவர் அல்லாஹ் எதை இந்த உலகத்தில் கட்டளையிட்டானோ
அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நமக்கு தான் பாவம் சின்ன பிள்ளை, பாவம் பெரியாள், பாவம் நோயாளி, பாவம் ஆம்புல, பாவம் பெண், இப்படி என்ற ஒரு பாகுபாடு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த சஹாபாக்களை எப்படி பயிற்றுவிக்கிறாங்க பாருங்க. இந்த மறுமைக்காக ரசூலை எப்படி தயார்படுத்துறாங்க பாருங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஹத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இப்படியே ஒரு பாக்ஸ் வடிவமான ஒரு பெட்டியை ரசூலா கீறுறாங்க. இப்படியே ஒரு பாக்ஸ் வடிவமான சதுர வடிவமான ஒரு பாக்ஸை ரசூலா கீறுறாங்க. கீறி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சதுர வடிவமான அந்த பாக்ஸுக்குள்ள, அந்த பெட்டிக்குள்ள அப்படியே ரசூலா ஒரு நேர் கோட்டை கீறுறாங்க. அந்த கோடு அந்த சதுர வட்டமான அந்த சதுர பாக்ஸான அந்த கோட்டை விட்டும் தாண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கீறிய அந்த நேர் கோட்டுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி ரசூலுல்லாஹ் சின்ன சின்ன சின்ன, இந்த பக்கமும் சின்ன 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 கோடுகளை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை, மனிதனுடைய அவாவை, மனிதனுடைய ஆசையை, மனிதனுடைய எதிர்பார்ப்பை, மனிதனுடைய அஜலை எப்படி ரசூலுல்லாஹ் ரத்தின சுருக்கமாக விளங்கப்படுத்துறாங்க பாருங்க. அந்த சதுர வட்டத்தை ரசூலுல்லாஹ் கீறிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சதுர வட்டம்தான் மனிதனுடைய அஜல், அந்த பாக்ஸ் தான் மனிதனுடைய அஜல். அந்த கோடு இருக்குதானே, இதுதான் மனிதன். அந்த சதுர வட்டமான அந்த கோட்டை விட்டும் அந்த பாக்ஸை விட்டும் வெளியில வந்துச்சு, அது மனுஷனுடைய எண்ணம், கற்பனை. அந்த சின்ன சின்ன கோடுகள் இரண்டு பக்கமாகவும் கீறினாங்களே, அந்த கோடுதான் மனிதனுடைய ஆசைகள், மனிதனுடைய அவா. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மனிதனுடைய இந்த அஜல், இந்த மனிதன் அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய அஜலை விடவும் அவனுடைய கற்பனை, அவனுடைய எண்ணம் பெருசாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை அவன் அடைவதற்கு முன்னர் அவனுடைய அஜல் அவனை வந்து அடைந்து கொள்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உண்மைதானே தோழர்களே? எத்தனையோ பேரை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். சில நேரங்களில் ஆசையாக ஒரு வீடு கட்டுவாங்க, வீட்டுக்கு குடி போறதுக்கு காலம் இருக்காத மூத்தாயிடுவார். ஆசையாக ஒரு வாகனம் வாங்குவார், ஒரு மாசம் போயிருக்காது, வாகனம் இருக்கும், ஆள் இருக்காது. ஒரு உம்மாவுக்கு என்று அழகு பார்த்து பார்த்து ஒரு அறை கட்டுவார், உம்மா மௌத்தா போயிடுவாங்க, அறை இருக்கும், அந்த ரூம் இருக்கும். இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவுதான் அவனுடைய ஆசைகள் அவாக்கள் இருந்தாலும் இந்த அல்லாஹ்வுடைய அஜல் வந்துட்டும் என்றால் அவனுடைய ஆசைகள் எல்லாம் அடங்கி போகின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக இவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இந்த அஜல மனுஷன் முடித்து கொண்டு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு மனுஷன் போக வேண்டி இருக்கிறது. அதனால அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுமாக இருந்தால் இந்த வாழ்க்கையை நாங்கள் சிறப்பித்து காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றா நான் பின்னால சொல்லுகிற ஹதீதுகளையும் குர்ஆன் வசனங்களையும் பார்த்தால் சுபஹானல்லாஹ், அந்த மஹ்ஷர் மைதானம் என்பது, அந்த மறுமையுடைய நிகழ்வு என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்லி ஒரு மனிதர் எப்படி விளங்கப்படுத்துவாரோ அப்படி அல்லாஹ் நமக்கு புரிகிற அளவுக்கு நம்ம கண்ணால இந்த உலகத்தில் காண்றோமே சின்ன சின்ன விஷயங்கள், அதை சொல்லி சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷருடைய அந்த மறுமையுடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இந்த உலகத்தில் உயிரோடு வாழுகிற காலத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த மஹ்ஷர் என்பது, மஹ்ஷர் என்றால் அதனுடைய அர்த்தம் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுகிற ஒரு நாள். நாங்கள் அதை இந்த உலகத்தில் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். மறுமையில் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதை நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்தில் அதை நம்பாமல் ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது.
அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் இந்த உலகத்தில் காபிராகி விடுவான். அவனுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடையாது. அவன் நரகவாதியாகி விடுவான். இதுதான் இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஒரு கோட்பாடு. அந்த மறுமை என்பது இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்கள் கெட்டவர்கள், இந்த உலகத்தில் பிறந்த முதலாவது மனிதர், இந்த உலகத்தில் பிறக்க இருக்கிற இறுதியான மனிதர், அத்துணை பேர்களும் ஒன்று சேர்க்கப்படுகிற ஒரு நாள் தான் அந்த மஹ்ஷர் என்று சொல்லுகிற அந்த ஒரு நாள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை அல் குர்ஆன் எப்படி சொல்கிறது என்பதை உதாரணத்தோடு அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 1-2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க. யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் சில நேரங்களில் குர்ஆனில் மனுஷர்கள் என்று பொதுப்படையாக அழைப்பான். சில நேரங்களில் குர்ஆனில் ஈமான் கொண்டவர்களே அப்படி என்று அல்லாஹு தஆலா ஒரு சாராரை மட்டும் அழைப்பான். அல்லாஹ் இந்த வசனத்தில் அழைக்கிற போது யா அய்யுஹன் நாஸ், இந்த உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹு தஆலா அழைக்கிறான். ஏனென்றால் அந்த மறுமையுடைய நாள் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு உரியது. நல்லவன் கெட்டவன், இறைவனை ஏற்றுக்கொண்டவன், இறைவனை மறுத்தவன், பாவி, சிலை வணங்கியவன், நாஸ்திகன், எப்படி இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ந்தானோ அப்படிப்பட்ட அத்துணை மனிதர்களுக்குமான ஒரு நாள் தான் மறுமையுடைய நாள் என்பது. அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு நாள் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் ஒரு சொந்தமான ஒரு நாள் அல்ல, நபிமார்களுக்கு மாத்திரம் ஒரு சொந்தமான விசாரணை அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்த கஷ்டவாளிகளுக்கான ஒரு நாள் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்குமான ஒரு நாள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் தூங்குற நேரத்தில் அடிக்கடி ஒரு துவா கேட்பாங்க. என்ன துவாண்டா? அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தபுஅது இபாதக். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்களை எல்லாம் எழுப்புகிற அந்த மறுமையுடைய நாள் இருக்கிறது, அந்த நாளையில எனக்கு வேதனையில இருந்து, துன்பத்தில இருந்து, அதாபுல இருந்து என்னை பாதுகாத்துடு யா அல்லாஹ். அப்படி என்றுதான் ரசூலுல்லாஹ் தூங்குகிற போது இந்த துவாவை ஓதாம ரசூலுல்லாஹ் தூங்கவே மாட்டாங்களாம். இந்த மறுமையுடைய நிகழ்வை படிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ஆசை வரும் ரசூலுல்லாஹ் மீது, நமக்கு ஒரு பற்று வரும் ரசூலுல்லாவை நேசிக்கணும் என்று, நமக்கு ஒரு ஆசை வரும் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மாதிரி வாழணும் என்று, நமக்கு ஒரு ஆசை வரும் நம்ம ரசூலுல்லாஹ் மாதிரி உடுக்கணும் என்று, நமக்கு ஒரு ஆசை வரும் நம்ம தாடி வைக்கணும் என்று, நமக்கு ஒரு ஆசை வரும் பிள்ளைகளுக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவ பற்றி சொல்லிக் கொடுக்கணும் என்று. ஏண்டா பின்னால வார ஒரு ஹதீஸை பார்த்தா எல்லா நபிமார்களுடைய சிந்தனைகளும் ஒன்றாக இருக்கும், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை மாத்திரம் வித்தியாசமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த மர்ம நாளுடைய நிகழ்வை எப்படி விளங்கப்படுத்துகிறான் பாருங்க. யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக இந்த மறுமை நாளுடைய திடுக்கம் என்பது மிக பயங்கரமானது, மிக கஷ்டமானது, மிகவும் ஆபத்தானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். இந்த மறுமையுடைய நாள் வந்துட்டா இந்த உலகத்தில் ஒரு பால் ஊட்டுகிற ஒரு தாய், யாராவது இந்த பால் ஊட்டுகிற பிள்ளைய மறப்பாங்களா தோழர்களே? தாய் ஒரு இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு தாயாக இருந்தாலும் பிள்ளைய மறக்கிறல்ல, அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டும். அப்படித்தான் அல்லாஹ் அந்த பிள்ளைக்கும் தாய்க்குமான சொந்தத்தையும் பந்தத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் தஆலா ஊட்டி வைத்திருக்கிறான். இந்த மறுமையுடைய நாள் வந்துட்டும் என்றால் இந்த பால் ஊட்டி கொண்டிருந்த தாய் அந்த பிள்ளைய மறந்துடுவாளாம். எப்படி இருக்கும்? எவ்வளவு உதாரணம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த மறுமையுடைய நாள் வந்துட்டும் என்றால் பிள்ளைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்த தாய் பிள்ளையை மறந்து விடுவாள். வயிற்றில பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் அந்த பிள்ளை எப்படி பிறந்தது என்பது தெரியாம ஆகிடும். இந்த உலகத்திலேயே ஒரு இயற்கையான வழிக்கு மிகவும் கஷ்டமான ஒரு வழி என்றால் இந்த உலகத்தில் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற வருத்தம் தான். இயல்பாக இயற்கையாக வருகின்ற வருத்தத்தில் ஆக கஷ்டமான, தாங்க முடியாத,
ஒரு வருத்தம் என்றால் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற வருத்தம். இந்த வருத்தத்தை அல்லாஹ் இந்த மறுமையோடு ஒப்பிடுகிறான். மறுமையோடு ஒப்பிட்டு எப்படி சொல்கிறான் என்றால், வயிற்றில குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் அந்த குழந்தை எப்படி பிறந்தது என்பதை மறந்து விடுவாள். அந்த அளவுக்கு அமளிகளும் துமளிகளும் நிறைந்த ஒரு மிக கஷ்டமான ஒரு நாள் தான் அந்த நாள். ஒத்தரன்னாச சுகாரா. அந்த நாளையில் மக்களையெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, எப்படி இருப்பாங்கன்னா மக்கள் எல்லாம் இந்த போதை அடிச்சவன் மாதிரி இருப்பாங்க. இந்த நல்லா இருந்து ஒருவன் குடிச்சிட்டான்டா அவனுக்கு மேடும் தெரியாது, பள்ளமும் தெரியாது, நல்லவனும் தெரியாது, கெட்டவனும் தெரியாது, மனைவியும் தெரியாது, மகளும் தெரியாது. அல்லோல கல்லோலப்பட்டு இந்த புத்தி குழம்பி போய் எங்க போற என்ன செய்யற என்று தெரியாம அலமோதுகின்ற அந்த போதை பிடித்த மனிதர்களை போல நீங்க பார்ப்பீங்க. வமாஹும் பிசுகாரா. ஆனால் அவர்கள் யாருமே போதை உள்ளவர்கள் அல்ல. வலாக்கின் அல்லாஹ அதாப் வலாக்கின் அல்லாஹ அதாப ஷதீத் வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத். ஏனென்றால் அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது கடுமையான நேரம். அந்த கடுமையான நேரத்தில் தாய் பிள்ளையை மறந்து விடுவதும், வயிற்றில் உள்ள குழந்தைகள் சும்மா விழுந்து விடுவதும், நல்லா இருந்த மனிதர்கள் எல்லாம் போதையுள்ள மனிதர்களை போன்ற இந்த உலகத்தில் அல்லோல கல்லோல படுவதும் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது அவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் நம்மட கருத்தை விடுங்க. இப்போ நீங்க கேட்கிற அவ்வளவும் அல்லாஹ்ட வசனம், கேட்க கேட்க நன்மை. அல்லாஹ் பேசுகிற வார்த்தை அதுல ஒரு பயம் இருக்கணும், உள்ளத்துல ஒரு தாக்கம் இருக்கணும். அல்லாஹ் பேசுகிறான், எப்படி பேசுகிறான் பாருங்க. இத ஷம்சு குவ்விரத். இந்த சூரியன் இருக்கிறது, இந்த சூரியன் மறுமையுடைய நாள் வந்தால் சுருட்டப்பட்டு விடும். யாரால தோழர்களை முடியும்? இந்த சூரியன் மறுமையுடைய நாள் வந்தால் அப்படியே சுருட்டப்பட்டு விடும். வைதன் நுஜூமுன் கதரத். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த சூரியன் சுருட்டப்படுமாக இருந்தால், நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே விழுந்து விடுமாக இருந்தால், இத சமாஉன் ஃபதரத். வானம் அப்படியே வெடித்து பிளந்து விடும், வானமெல்லாம் பிளந்து விடும். அல்லாஹ் வைதல் ஜிபாலு சுய்யிரத். மலைகள் எல்லாம் இடம்பெயர்ந்து விடும். இருக்கிற மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சுகளாக அப்படியே பரத்தப்படுகிற, அப்படியே பஞ்சு பஞ்சுகளாக அப்படியே புரண்டு போகிற மிக பயங்கரமான ஒரு நாள். நம்ம பார்க்கிற வானத்தை அல்லாஹ் சொல்றான், நமக்கு வெளிச்சம் தார சூரியனை அல்லாஹ் சொல்றான், வானத்தில் அழகுக்காக வேண்டி நாங்கள் ரசிக்குகிற நட்சத்திரத்தை சொல்கிறான், நாங்கள் இந்த உலகத்தில் சுற்றித் திரிகின்ற போது ஏறித் திரிகின்ற மலைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஇதல் இஷாரு உத்திலத். அந்த நாள் வந்துட்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மிருகங்கள், இந்த உலகத்தில் உள்ள கருவுட்ட மிருகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு இருந்த உயர்தரமான வாகனம் ஒட்டகம். அல்லாஹ் சொல்றான், மறுமையுடைய நாள் வந்துட்டுமெண்டா மனுஷன் லக்ஸரி வெஹிக்கல் என்று, வாகனம் என்று எதை பார்க்கிறானோ அதை எவனுமே கணக்கெடுக்க மாட்டான். அவன் சொத்து சுகம், மனைவி மக்கள், வீடு வாசல், வாகனம், தோட்டம், துறவு எதுவுமே இருக்கு. மனைவி பிள்ளைய மறந்துடுவாள் என்றால், தாய் பிள்ளைய மறந்துடுவாள் என்றால், பால் குடித்த பிள்ளை மறக்கடிக்கப்படும் என்றால், வயிற்றில் சுமக்கப்பட்ட பிள்ளை சும்மா விழுந்து விடும் என்றால், எல்லாரும் போதை அடித்தவர்களை போல போதை குடிக்காமல் ஆகிவிடுவார்கள் என்றால், சூரியன் சுருட்டப்படும் என்றால், நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து விடும் என்றால், வானம் வெடித்து விடும் என்றால், மலைகள் எல்லாம் பிளந்து விடும் என்றால், எப்படியான ஒரு நாளாக இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இந்த வைதல் வுஹூஷு ஹுஷ்ரத், விலங்கினங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். வைதல் பிஹார் சுஜ்ஜரத், பார்க்கிறமே கடல், இந்த கடல் தீமூட்டப்படும். கடல் அப்படியே கொதிக்கும், நெருப்பாக கொதிக்கும். வைதன் நுஃபூசு சுவ்விஜத், எல்லா உயிரினங்களும் ஒன்று சேர்க்கப்படும். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாள் தான் இந்த மஹ்ஷருக்கு முந்திய இந்த மறுமையுடைய நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க. நம்ம அப்படி ஒரு துவா கேட்கிறல மறந்து, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யசீரா, யா அல்லாஹ்
கேள்வி கேட்குகின்ற அந்த மஹ்ஷருடைய நாளையில் எனக்கு இலகுவான கேள்வியை கேட்டு விடுவாயாக. நமக்கு அந்த பயமே இல்லையே தோழர்களே. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பயமே இல்லையே. அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் கேள்வி கேட்கிற அந்த மறுமையுடைய நாளையில் எனக்கு லேசான கேள்வியை கேட்டு விடுவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம். ஆயிஷா நாய் கேட்பாங்களாம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மல் ஹிசாபுல் யஸீர், இந்த லேசான கேள்வி என்றா என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, மறுமையுடைய நாள், அந்த நாளையில் மஹ்ஷர், அங்கு ஒன்று சேர்க்கப்படுகிற மனிதன், அவனுடைய வலது கரத்திலும் இடது கரத்திலும் கொடுக்கப்படுகிற பட்டோலைகள், அதை அவன் வாசிக்குகின்ற வாசிப்புகள், அதில் உள்ள அவன் செய்த பாவங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், அவன் செய்த நன்மைகள், தீமைகள் கடுகளவும் விடப்படாமல் அத்துணையும் இருக்குகிற அந்த நாளையில் எந்த ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து அவனை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனிதன் யௌமஇதின் ஹலக், அந்த மறுமையுடைய நாளையில் அந்த மனிதன் அழிஞ்சிட்டான நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். எந்த மனுஷனை அல்லாஹ் மறுமையில எடுத்து அல்லாஹ் துருவி துருவி இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நாளையில் அல்லாஹ் விசாரிக்கிறானோ யௌமஇதின் ஹலக், அந்த மறுமையுடைய நாளையில் அந்த மனிதன் அழிந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் கிட்ட நான் கேட்கிற ஒரு துவா, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் மறுமையுடைய நாளையில நீ கேட்கிற கேள்வியில கடுமையான கேள்வி, சோதனை நிறைந்த கேள்வி, வேதனை நிறைந்த கேள்வி, அதை எனக்கிட்ட கேட்றாத, லேசான கேள்வியை எனக்கிட்ட கேளு. மறுமையுடைய நாள் எப்படி இருக்கும் என்றால் 7443வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹு தஆலா அந்த நாளையில் ஒவ்வொரு மனுஷனோடும் அல்லாஹ் பேசுவான், ஒவ்வொரு மனுஷனோடும் அல்லாஹ் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் பேசுகிற அடியானுக்கும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்மளோடு பேசுவான், நேரடியாக பேசுவான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, அப்படியான ஒரு நாளைய பயந்து கொண்டு ஒரு ஈத்தம்பழ துண்டாவது கொடுத்து தர்மம் செய்து அல்லது நல்ல பேச்சாவது பேசி தர்மம் செய்து இந்த அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. மனுஷன் அந்த நேரத்தில் அல்லாஹ் பேசுகிற போது பார்ப்பான், அவனுக்கு முன்னால் நரகம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஃபத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சூரு 2 ஊதப்படும், சூரு 2 ஊதப்படும். 4814வது செய்தி. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்றாங்க, சஹாபாக்கெல்லாம் இருக்கிற நேரம் இந்த செய்தியை சொல்றாங்க, சூரு ஊதப்படும் என்ற செய்தியை சொல்ற போது அப்ப கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, அபூ ஹுரைராவுடைய நண்பர்கள் கேட்கிறாங்க, இந்த 2 சூரு ஊதப்படும் என்றால் இந்த 2 சூருக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு? ஒரு சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு அடுத்த சூர் ஊதப்படுமே, அப்ப முதலாவது சூர் ஊதப்பட்டால் இரண்டாவது சூர் ஊதப்படுவதற்கு இடையில உள்ள காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. 40 நாளா? அப்ப சொன்னாரு அபூ ஹுரைரா, எனக்கு தெரியாது. அப்ப திரும்ப கேட்கிறாங்க, 40 ஷஹ்ரன், 40 மாசமா? எனக்கு தெரியாது. அப்ப திரும்ப கேட்கிறாங்க, 40 சனா, 40 வருஷமா? எனக்கு தெரியாது, நான் அந்த கேள்வியிலிருந்து நீங்கிக் கொள்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு, இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு எப்படி காய்ந்து வராண்டு போன ஒரு கட்டாந்தரை மண்ணில் மழை பெய்ந்தால் எப்படி புட்பூண்டுகள் புதிதாக முளைக்குமோ அதே போல இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகி போன அத்துணை ஜீவராசிகளும் அந்த சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு வானத்திலிருந்து மழை பெய்ந்தவுடன் புட்பூண்டுகள் முளைப்பதை போல அந்த பூமிக்குள்ள இருந்து மனுஷர்கள் அப்படியே எழுப்பப்படுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மண்ணுக்குள்ள வைத்து அடக்கப்பட்டவுடன் அவனுடைய உடம்பை மண் திண்டு விடும். ஆனால்
அவனுடைய முதுகம் தண்டில் ஒரு முள் இருக்கிறது. அந்த முள்ளு கடுகளவு முள்ளு, அதை இந்த மண் தின்னாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முதுகம் தண்டில் இருந்து மனுஷனை எழுப்புவான் என்னாங்க. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதை உடைக்க இயலாது, எரிச்சாலும் எரியாது, தீயிட்டாலும் பத்தாது, அது மண்ணுக்குள்ள போனாலும் மங்காத ஒரு முதுகம் துண்டு முள்ளு, அதுல இருந்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, சூரத்து ஜுமர், பயப்பட வேண்டிய ஒரு வசனம் தோழர்களே. 39வது அத்தியாயத்தின் 68வது வசனம், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஸஇக மன் ஃபிஸ்ஸமாவாதி வமன் ஃபில் அர்த். சூர் ஊதப்பட்டவுடன் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தவிர. ஒரு சூர். இரண்டாவது சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, இரண்டாவது சூர் ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் எழும்பி பார்ப்பார்கள். ஒரு சூர் ஊதப்பட்ட உடனே அல்லாஹ் நாடுறவர்களை தவிர அப்படியே எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். இரண்டாவது சூர் ஊதியதற்கு பிறகு அப்படியே எழும்பி மக்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். புகாரியில 7382வது செய்தி. இதை மனசால யோசிச்சு பாருங்க, அறிவால கற்பனை பண்ணி பாருங்க. யக்பிதுல்லாஹுல் அர்த யக்பிதுல்லாஹுல் அர்த யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை அவனுடைய கைக்குள் அல்லாஹ் சுருட்டி கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மறுமையுடைய நாளையில் இந்த பூமியை அல்லாஹ் கைக்குள் சுருட்டி கொள்வான். வயத்வி ஸமாஅ பியமீனி, அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை அவனுடைய வலது கைக்குள் சுருட்டி கொள்வான். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தோழர்களே, அல்லாஹ்வுடைய சக்தி எப்படிப்பட்டது. இந்த பூமி 7 பூமி என்று சொல்கிறோம். மனுஷன் வாழ்வதற்கான மாடி வீடுகளை கட்டுகிறான். எவ்வளவு பாரத்தை தாங்கிறது இந்த பூமியை அல்லாஹ் மறுமையுடைய நாளையில ஒரு கைக்குள்ளும் வானத்தை அல்லாஹு தஆலா வலது கைக்குள்ளும் சுருட்டி கொள்வான். அந்த நேரத்தில் இறைவன் கேட்பான், சும்ம யகூல், அல்லாஹ் கேட்பான், அனல் மாலிக், நான் தான் அரசன், ஐன முலூக்குல் அர்ள், இந்த பூமியில் வாழ்ந்த இந்த மண்ணின் அரசர்கள் எங்கே? ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நான் ஆட்சியாளன், அரசன், இந்த மண்ணில் உள்ள அரசர்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தின் 48வது வசனம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், இந்த வானமும் பூமியும் வேறு ஒரு வானமாக வேறு ஒரு பூமியாக மாற்றப்படும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இந்த வானம் இருக்காது, இந்த பூமி இருக்காது. சூர் ஊதப்பட்டவுடன் இது அழிந்துவிடும், இந்த பூமி அழிந்துவிடும், வானம் அழிந்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த வானத்தையும் இந்த பூமியையும் வேறு ஒரு வானமாக வேறு ஒரு பூமியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகின்ற ஒரே இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரு அரசர்கள் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள்? அந்த எழுப்பப்படுகிற மறுமையுடைய நாளையில ஒவ்வொரு மனுஷனும் வித்தியாசமாக எழுப்பப்படுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் வித்தியாசமாக நடப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹு தஆலா சூர் ஊதியதற்கு பிறகு கபர்ல இருந்து ஹஜ்ஜாஜிகள் எழும்பி வருவாங்களாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். எப்படி எழும்பி வருவாங்க என்றால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவோடு ஹஜ்ஜாஜிகள் கபருக்குள்ள இருந்து எழும்பி வருவாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு மனுஷர் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறாரு. அவர் ஒட்டகத்தில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒட்டகத்தில் இருந்த மனிதர், அந்த ஒட்டகம் அப்படியே உசும்பி பிறண்டு ஒட்டகத்தில் இருந்தவர் கீழே விழுறாரு. கீழே விழுந்தவுடனே
அவரை அப்படியே அந்த ஒட்டகம் ஏறி மிரிக்குது. உடனே அந்த இஹ்ராத்தோடு அந்த மனிதர் மௌத்தாகிறார். இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அரஃபாவுடைய மைதானத்தில் இஹ்ராத்தை அணிந்து கொண்டு வாகனத்தில் இருக்கிற வேளை அதுல இருந்து வலிகு விழுந்து அந்த நேரத்தில் அவருடைய மிருகம் அவரை ஏறி மிரித்து உடனே மௌத்தா பேத்தாரு யா ரசூலுல்லாஹ், என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ஸிலுஹு பிமாஇன் வஸித்ரின், அவரை நீங்கள் தண்ணீரை கொண்டும் இளந்தம் இலையை கொண்டும் நீங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள். கஃபினு ஃபி தௌபைன், அவர் எந்த இஹ்ராத்துடைய 2 உடுப்பில் மௌத்தாகினாரோ அவருக்கு அந்த 2 உடுப்பையும் கொண்டு கபன் செய்யுங்க. நம்மெல்லாம் இலங்கையில் அல்லது நம்மட பிரதேசங்களில் இருந்து மௌத்தாகினா நமக்கு 3 துண்டுகள் சுத்தப்படும். இஹ்ராத்தோடு இருக்கிற மனிதன் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இஹ்ராத்தோடு மௌத்தாயிட்டான் என்றால் அவனுக்கு வேற கபன் செய்யப்படக்கூடாது. எந்த இஹ்ராத்தை உடுத்து கொண்டிருக்கிறானோ அந்த இஹ்ராம் 2 துணி மாத்திரம்தான் அந்த மனுஷனுக்கு இஹ்ராம் தான் கபனாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு கஃபினு ஃபி ஸௌபைன், அவர் உடுத்திருந்த கீழாடை போற்றிருந்த மேலாடை அந்த 2ஐயும் கொண்டு நீங்கள் அவருக்கு கபன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ரஸஹு, இஹ்ராம் உடுத்தால் தலை மறைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஜனாசாவுக்கு வலா துஹம்மிரு ரஸஹு, தலையை மறைச்சு போடாதுங்க. வலா துஹன்னிதுஹு, இஹ்ராம் உடுத்தால் மனம் பூசக்கூடாது. அந்த ஜனாசாவுக்கு மனம் பூசாதீர்கள். ஃபஇன்னஹு இப்வாசு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அல்லாஹ் மறுமையுடைய நாளையில் கபூரிலே இருந்து அல்லாஹ் அவரை எழுப்புகிற போது முலப்பியன், தல்பியா சொன்னவராக வருவார். லப்பைக், வந்துட்டேன் யா அல்லாஹ், கட்டுப்பட்டுட்டேன் யா அல்லாஹ். லப்பைக் லா ஷரீக லக், உனக்கு இணை கிடையாது ரப்பே, உனக்கு துணை கிடையாது யா அல்லாஹ் என்ற தல்பியாவோடு நாளை மறுமையிலே கபருக்குள்ளே இருந்து ஹஜ்ஜாஜிகள் எழும்பி வருவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மறுமையுடைய நாளையில் சூரத் ஊதப்பட்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடி உயிர் தியாகம் செய்த அந்த முஜாஹிதுகள், அந்த போராளிகள் சொட்டு சொட்டாக ரத்தம் வடிய வடிய அப்படியே எழும்பி வருவாங்க. அவர்களுடைய முகத்தில் உடம்புகளில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய கலர் ரத்தத்துடைய கலர்களாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய வாசமோ அந்த வாசம் கஸ்தூரி வாசமாக வீசிக்கொண்டு வரும். சுப்ஹானல்லாஹ், நமக்கு முன்னர் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஷஹீதாகிய சஹாபாக்கள், இந்த மார்க்கத்துக்காக உயிர் நீத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது அந்த மறுமையுடைய மஹ்ஷருடைய மைதானத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட கஸ்தூரி வாசம் கமல கமல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அவர்கள் முன்னால் வந்து இருப்பார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்தில் இந்த உலகத்தில் வட்டி தின்றவன், வட்டிக்காக கொடுத்தவன், வட்டிக்காக சாட்சி செய்தவன் அத்துணை பேரும் அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யத்தஹப்பத்துஹு ஷைத்தான், ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனை போல வட்டி தின்றவர்கள், கொடுத்தவர்கள், சாட்சி செய்தவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் வருவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்தில் ஏழைகளுடைய அனாதைகளுடைய பொருளாதாரத்தை தின்றவன் அந்த பாவத்தோடு வருவான். அநியாயம் செய்தவன் அந்த பாவத்தோடு வருவான். திருடியவன் அந்த பாவத்தோடு வருவான். வழிப்பறை கொள்கையிலே கொலையிலே ஈடுபட்டவன், கொள்ளையடித்தவன் அந்த பாவத்தோடு வருவான். என்ன என்ன பாவங்கள் இந்த உலகத்தில் செய்து அந்தந்த நிலைமைகளோடு தௌபா செய்யாமல் மரணித்தார்களோ அத்துணை பேரும் எழுப்பப்படுகிற போது அந்த பாவத்தோடு அவர்கள் வருவார்கள். அதுதான் பயங்கரமான மறுமையுடைய நாள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மறுமையுடைய நாளையில் முதலாவதாக எழுப்பப்படுகிற மனிதராக முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் முதலாவது எழுப்பப்படுவாங்க. சொல்லுவாங்க, அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா, ஆதமுடைய மக்களில் முதலாவது எழுப்பப்படுகிற மனிதன் நானாக இருக்கும். வஅவ்வலு மன் ஷக்கு அன்ஹுல் கபர்,
இந்த கபர் பிளந்தவுடன் எழுப்பப்படுகிற ஆள் முதலாவது நானாக இருக்கும். வஅவ்வலு ஷாஃபிஇன் வஅவ்வலு முஷஃபா, முதலாவது ஷஃபாஅத்துக்குரியவனும் அந்த ஷஃபாஅத்து செய்யப்படுறவனும் நானாக இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையிலே முதலாவது ஆடை அணிவிக்கப்படுகிற மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கும். ஆயிஷா நாய் சொல்றாங்க, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளையில் யுஹ்ஷருன் நாஸ், மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற போது ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன், சுன்னத்து செய்யாதவர்களாக, ஆடைகள் இல்லாதவர்களாக, பாதணி அணியாதவர்களாக அந்த நேரத்திலே இருப்பார்கள். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆடை இல்லாதவர்களாக ஆண்களும் பெண்களும் இருக்கிற போது யன்துரு பஅதுஹும் இலா பஅத், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யன்துர பஅதுஹும் இலா பஅத், அந்த நாள் யாரும் யாரையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு நாள் அல்ல. அந்த ஆடை இல்லாதது என்பது ஒரு மேற்றை இல்லை, அதை விடவும் மிகவும் பயங்கரமான ஒரு நாளாக அந்த மறுமையுடைய நாள் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரசூல் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இஸ்ரா 97வது வசனம், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை இந்த உலகத்தில் யாராலும் வழிகெடுக்க முடியாது. யாரை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வழிகெடுத்தானோ அவனுக்கு மறுமையில் யாருமே துணை கிடையாது. வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் நாம் அவர்களை எழுப்புவோம். அலா வுஜூஹிஹிம் உம்யன் வபுக்மன் வசும்மன், நாளை மறுமையில் அவர்களை எழுப்புகிற போது அவர்களை முகம் குப்புற அப்படியே எழுப்புவோம், அவர்களை குருடர்களாக எழுப்புவோம், அவர்களை ஊமையர்களாக எழுப்புவோம், அவர்களை செவிடர்களாக நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க, இந்த வசனம் புகாரியில 4760வது செய்தி. கவனிச்சு கொள்ளுங்கள். அன்ன ரஜுலன் கால், ஒரு மனுஷர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ்வை மறுத்தவன், இணை வைத்தவன், இப்படிப்பட்ட காபிர்கள் எல்லாம் இந்த முகம் குப்புற எழுப்பப்படுவார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, அலைஸல்லதி அம்ஷாஹு அலா ரிஜ்லைனி ஃபித் துன்யா காதிரன் அலா ஐ யும்ஷியஹு அலா வஜ்ஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில பாவம் செய்தவன், அல்லாஹ்வை மறுத்தவன், இணை வைத்தவன் அப்படியே முகத்தால நடந்து வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகத்தால நடந்து வருவான். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆடை இல்லாமல், ஹத்தனா செய்யாமல், ஆண் பெண் எல்லாரும் நிறைந்து போயிருக்கிற, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, ஒருவர் ஒருவரை கண்டு விரண்டோடுகிற, வாப்பா உம்மாவை கண்டு, உம்மா வாப்பாவை கண்டு, பிள்ளை தாயை கண்டு, தாய் பிள்ளையை கண்டு விரண்டோடுகிற அப்படிப்பட்ட மிக பயங்கரமான மறுமையுடைய நாளையில் ஆடைகள் இல்லாமல் அல்லாஹுவை மறுத்தவர்கள், அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் அப்படியே தலை கீழாக முகத்தால் அப்படியே நடந்து வருவாங்களாம். எப்படி இருக்கும் அந்த நாள்? ஆடை இல்லாம ஒரு மனுஷன் தலை கீழாக எல்லாரும் இருக்கிற போது அவன் நடந்து வருவான் என்றால் அந்த நிகழ்வு எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அப்ப நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எப்படி நாளை மறுமையில் அல்லாஹுவை மறுத்த இந்த பாவிகளை முகத்தால் நடந்து வருவார்கள் என்று சொல்கிறானே, அது எப்படி யா ரசூலுல்லாஹ்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழரே, இந்த காலால் நடக்க செய்த ரப்புக்கு நாளை மறுமையில முகத்தால் நடக்க வைப்பதற்கு அவன் சக்தி இல்லாதவனான்னு கேட்டான். நாளை மறுமையில யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த வாய் மட்டும் பேசாது, இந்த வாய் மட்டும் பேசாது, முழு உடம்பும் அல்லாஹுவை பார்த்து பேசும். நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், கை சாட்சி சொல்லும், காதுகள் சாட்சி சொல்லும், கால்கள் சாட்சி சொல்லும்,
கண்கள் சாட்சி சொல்லும், நானும் நீங்களும் செய்த பாவத்தை பற்றி பேசும், நானும் நீங்களும் செய்த நல்லவை பற்றி இறைவனிடத்தில் சொல்லும், வாய் மட்டும் பேசாது. அப்போ மனுஷன் கேட்பானா வாயை பார்த்து, நீதானே உலகத்தில் இந்த உறுப்புகளை பார்த்து இந்த வாய் கேட்குமாம், உலகத்தில் சும்மா தானே இருந்தீங்க, எப்படி இப்போ நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு மஹ்ஷருடைய நாளையில் கேட்பானாம். அந்த நேரத்தில் இந்த உடல் உறுப்புகள் சொல்லுமாம், எந்த வாயை எந்த ரப்பு பேச வைத்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் உனக்கு பூட்டை போட்டு இன்று எங்களை பேச வைத்திருக்கிறான் என்று அந்த நாளையில், மஹ்ஷருடைய நாளையில், அந்த நேரத்தில் மனிதனை பார்த்து உடல் உறுப்புகள் பேசும் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த நாள் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ மனுஷன் எழுப்பப்பட்டு இப்படி முகத்தால் நடந்து வருகின்ற அந்த மறுமையுடைய நாளையில வஹஷாத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் சத்தங்கள் எல்லாமே அமைதியாகிவிடும். ஒரு சத்தம் இருக்காது, ஒரு சத்தம் இருக்காது, அமைதி மைதானமாக இருக்கும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, அந்த நேரத்தில் இருக்கிற சத்தம் மனுஷன் நடக்கிற அவங்களோட காலடி சத்தம் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால் அப்படியே அமைதியாகிவிடும் என்ற செய்தியை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நாளையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துதுன ஷம்ஷு யௌமல் கியாமா மினல் ஹல்க், இந்த சூரியன் மனுஷனுக்கு மிக சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனுடைய அளவு, சூரியன் சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படும் என்றால் அதனுடைய அளவு மீல் என்றால் ஒரு மைலுக்கு சொல்வதா, அல்லது சுருமா போத்தலிலே அந்த சுருமாவை எடுத்து கண்ணுக்கு போடுவதற்காக பாவிப்போம் அந்த அளவுக்கு சொல்வதா என்று தெரியாது. அந்த அளவுக்கு மிக சமீபமாக சூரியன் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும். எந்த சத்தமும் இருக்காது, மனுஷர்களுடைய காலடி சத்தம் மட்டுமே காதுக்கு கேட்கும். அந்த நேரத்தில் சூரியன் தலைக்கு மிக சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படும். அப்படிப்பட்ட நேரத்திலே மனுஷனுடைய உடம்புல இருந்து வேர்வைகள் கொட்டும். அவனுடைய பாவத்துக்கு ஏற்ப சிலருடைய கரண்டை கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், சிலருடைய முடங்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், சிலருடைய இடுப்பு வரைக்கும் வேர்வை இருக்கும். ரசூலுல்லாஹ் கையை தூக்கி இந்த வாயில வச்சு சொன்னாங்க, சிலருடைய வேர்வை இந்த வாய் வரைக்கும் இருக்கும் மறுமையுடைய நாளையில். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஜூமிங் பூலில் இருந்து அப்படியே தண்ணியை தாண்டி போகிற நேரம் இந்த வாய் வரைக்கும் தண்ணி இருந்தால் எப்படி இருக்குமோ, நம்மட உடம்புல உள்ள வேர்வை அந்த சூரியனுடைய வேதனையினால உடம்புல இருந்து கொட்டி ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்கும் ஏற்ப மஹ்ஷருடைய மைதானத்தில் வேர்வையில் மனிதன் தத்தளித்து கொண்டிருப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த நேரத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம யௌமஇதின், அந்த நேரத்தில் நரகம் அப்படியே இழுத்து கொண்டு வரப்படும். நரகம் அப்படியே இழுத்து கொண்டு வரப்படும். யத்ததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு ذிக்ரா, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் மனுஷன் கவலைப்படுவான், கை சேதப்படுவான். நாங்கள் சொல்லப்பட்ட புத்திகளை எல்லாம் ஏற்று வாழ்ந்திருக்க வேண்டுமே என்று கஷ்டப்படுவான், கவலைப்படுவான். யகூல், அவன் சொல்லுவான், யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த மஹ்ஷருக்காக, மறுமைக்காக நான் முற்படுத்தி இருக்க வேண்டுமே என்று அந்த மனுஷன் கை சேதப்படுவான். யுத்தா பிஜஹன்னம யௌமஇதின் லஹா 70,000 ஜிமாம், நாளை மறுமையில் அந்த நரகம் எப்படி கொண்டு வரப்படும் என்றால் 70,000 வானவர்கள் 70,000 கடிவாளத்தோடு அந்த நரகம் அப்படியே இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தை 70,000 கடிவாளங்களோடு நரகம் கொண்டு வரப்படும். அந்த ஒவ்வொரு 70,000 கடிவாளத்துக்கும், ஒவ்வொரு கடிவாளத்திலையும் 70,000 வானவர்கள் அதை இழுத்துட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ்,
எப்படி பெருசா இருக்கும் தோழர்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். 70,000 கடிவாளம் உள்ள அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அதுக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 வானவர்கள் இழுத்து கொண்டு வருகின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு நாளாக அந்த மறுமையுடைய நாள் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகாரியில 4712வது செய்தி. தனிய குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான், வேற இந்த பயான்ல எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், நாளை மறுமையில இப்படிப்பட்ட இந்த மறுமையுடைய இந்த நிகழ்வு, மஹ்ஷருடைய நிகழ்வு, மனிதன் அல்லோல கல்லோலப்படுகின்ற இந்த நிகழ்வு, வானம் சுருட்டப்படுகிற நிகழ்வு, பூமி சுருட்டப்படுகிற நிகழ்வு, பூமி அல்லாஹ்வுடைய ஒரு கையில், வானம் இறைவனுடைய வலது கையில், இப்படிப்பட்ட நாளையில மனுஷன் தலகீழாக உரியானம் ஆடைகள் இல்லாம, ஹத்தனா செய்யப்படாம, சிலிப்பர் இல்லாம, சூரியன் மிக சமீபமாக தலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வேர்வை கொட்டுகின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை ரசூல் அப்படியே எனக்கும் உங்களுக்கும் காட்சிப்படுத்துகிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரியில 4712வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன சய்யிதுன் நாசி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே மனிதர்களுடைய தலைவராக நான் இருப்பேன், மனிதர்களுடைய தலைவர்களாக நான் இருப்பேன். வஹல் ததுரூன மிம்மன் ذلك يجمع الله الناس الاولين والاخرين. அல்லாஹ் தஆலா அந்த நாளையில இறுதியாக உள்ள மனிதனையும் ஆரம்பமாக உள்ள மனிதனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான். எப்படி ஒன்று சேர்ப்பான் என்றால், ஃபீ ஸஈதின் வாஹிதா, ஒரே சமதரையான ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான். மஹ்ஷர் மைதானம். அல்லாஹ் ஆரம்பமாக பிறந்த மனிதனையும் இறுதியாக பிறந்த மனிதனையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். எப்படி ஒன்று சேர்ப்பான் என்றால், ஒரு சமதரமான ஒரு வெளியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான். யுஸ்மிஉஹுமுத் தாஇய வயன்ஃபுதுஹுமுல் பஸர். ஒரு பேசுகிற ஒரு பேச்சாளர் நின்று பேசினால் எப்படி அந்த பேச்சை எல்லாரும் கேட்பார்களோ, எல்லாரும் பார்ப்பார்களோ, அப்படியான ஒரு மைதானமாக இருக்கு. யாரும் இப்படி 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 எல்லாம் அண்ணாந்து பார்க்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக பிறக்க இருக்கிற பிள்ளை வரைக்கும் அந்த சமதரமான இடத்திலே இருப்பார்கள். பேசுகிறவருடைய பேச்சை அவங்க கேட்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. எப்படி ஒரு இடமாக இருக்கும் தோழர்களே. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் வ ததுனு ஷம்ஸ், அந்த நேரத்தில் சூரியன் மிக சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே சூரியன் மிக சமீபமாக வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் மக்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க, ஏற்பட்டிருக்கிற துன்பத்துக்கு யார்கிட்டையாவது போய் பேச இயலாதா? ஏற்பட்ட இந்த கஷ்டத்தில் இருந்து விடிவு கிடைக்காதா? இந்த துன்பத்தில் இருந்து நாங்கள் நிரபராதியாக மாற முடியாதா? அல்லாஹ் கேள்விகளை கேட்டு இங்கே இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்த்து விசாரணை செய்து எங்களை அந்தந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோல பட்டுக்கொள்வாங்களாம். அப்போ மக்களுக்குள்ள மக்கள் கொஞ்சம் பேர் பேசுவாங்களாம், நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பத்துக்கு யாராவது போய் அல்லாஹ் கிட்ட பேசணுமாக இருந்தால் முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கிட்ட நம்ம போவோம் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட எல்லாரும் போவோம். நம்ம எல்லாரும் போவோம் தோழர்களே. அந்த நேரத்தில் ஃபயஅதூன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபயகூலூன், எல்லா மக்களும் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட சொல்லுவாங்க, அந்த அபுல் பஷர், நீங்க மனுஷர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நீங்க தான் தந்தை. ஹலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை அவனுடைய கையால படைத்தான் ஆதமே. வனஃபஹ ஃபீக மின் ரூஹிஹி, அல்லாஹ் தஆலா அவனுடைய ரூஹை உங்களில் ஊதினான் ஆதமே. வஅமரல் மலாயிகத ஃபஸஜது லக, எல்லா மலக்குமார்களையும் உங்களுக்கு சஜதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர்கள் சஜதா செய்தார்கள். இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுங்களேன்,
ஏற்பட்ட இந்த துன்பத்துக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்று இறைவனுடைய சன்னிதானத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்களே நாதமே அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவாங்களாம், இன்ன ரப்பி கது கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கபுலஹு மிஸ்லா. அல்லாஹு தஆலா இன்றைய தினம் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் மிக கோபத்தோடு இருக்கிறான். அல்லாஹ் இதற்கு முதல் இப்படி ஒரு கோபத்தில் அல்லாஹ் இருந்ததும் இல்லை. இதற்கு பிறகு அல்லாஹ் இப்படி கோபத்தோடு இருக்கவும் மாட்டான். நான் அல்லாஹ் கிட்ட போய் பேச முடியாது. அல்லாஹு தஆலா தடுத்த ஒரு மரத்தை, போக வேண்டாம் என்று கட்டளையிட்ட ஒரு மரத்தை நான் மீறி போய்விட்டேன். நஃப்சி 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 என்ற ஆத்மாவே நான் என்னை எப்படி பாதுகாத்து கொள்ற அப்படி என்று இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு உங்களை போய் பேசி அல்லாஹ் கிட்ட ஷஃபாஅத் செய்ய முடியாது. நான் செய்த தவறுக்கு என்ன நடக்குமோ அப்படி என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாரும் இஸ்ஹபு இலா நூஹ், நீங்க நூஹ் கிட்ட போங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏலாண்டுவார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சிட்டான். அவர் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். ஆனா மறுமையுடைய நாளையில் முதலாவது மனிதரும் நபியும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எண்ணமும் பயமும், நஃப்சி நஃப்சி நஃப்சி, நான் எப்படி என்ன பாதுகாக்கிற, நான் எப்படி அப்பா என்ன பாதுகாக்கிற, நான் தப்பிக்கொள்ற. அப்படித்தான் அந்த பெரிய மனிதர் முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மஹ்ஷருடைய மைதானத்திலே இருப்பார். மக்கள் எல்லாரும் அங்க போய் ஒன்றுமே நடக்கல, திரும்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவாங்க. இந்த ஹதீஸை பாருங்க. ஃபயஅதூன நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவாங்க. மக்கள் சொல்லுவாங்க, யா நூஹ், நூஹே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இன்னக அன்த அவ்வலு ருசுல், நீங்க தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல். இலா அஹ்லில் அர்ள், இந்த மண்ணில் உள்ள மக்களுக்காக முதலாவது அனுப்பப்பட்ட ரசூல் நீங்க தான். வகத் சம்மாக்கல்லாஹு அப்தன் ஷகூரா, அல்லாஹ் உங்களுக்கு பெயர் நன்றி உள்ள அடியான் அப்படி என்று அல்லாஹ் பேர் வச்சான். இஸ்ஃபஅலனா இலா ரப்பிக், அல்லாஹ் கிட்ட போய் எங்களுக்காக பரிந்து பேசுங்க, ஏற்பட்ட இந்த துன்பத்தில இருந்து நாங்க விடுதலை பெறணும், அல்லாஹ் கிட்ட போங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, இன்ன ரப்பி அஸ்ஸ வஜல்ல கத் கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கபுலஹு மிஸ்லஹு, அல்லாஹ் என்றைக்குமே இல்லாத அளவு இன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிறான். இதுக்கு பிறகும் அல்லாஹ் இப்படி ஒரு கோபத்தோடு இருக்க மாட்டான். இதற்கு முதலும் அல்லாஹு தஆலா இப்படி கோபப்பட்டிருக்க மாட்டான். வ இன்னஹு கத் கானத் லி தஅவத்துன் தஅவுதுஹா அலா கௌமி, அல்லாஹ் எனக்கு ஒரு பிரார்த்தனையை தந்திருந்தான். நான் அந்த பிரார்த்தனையை என்ற சமூகத்துக்கு எதிராக நான் அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டேன். நஃப்சி 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 என்ற ஆத்மா, நான் எப்படி என்ன பாதுகாத்து கொள்ற, நான் எப்படி தப்பிக்கொள்ற என்ற பயத்தில் நான் இருக்கிறேன். இத்ஹபு இலா கைரி, நீங்க யார்கிட்டயாவது நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இத்ஹபு இலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லாரும் போங்க, நம்ம எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்ட்ட போ. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போன உடனே மக்கள் சொல்லுவாங்க, யா இப்ராஹிம், இப்ராஹிமே அந்த நபியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி, வ கலீலுஹு மின் அஹ்லில் அர்ள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கலீல் நீங்க தான். இஸ்ஃபஅலனா இலா ரப்பிக், அல்லாஹ் கிட்ட போய் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். அலா தரா, நீங்க பார்க்கலையா நாங்க படுற துன்பம், நாங்க படுற கஷ்டம், இதெல்லாம் நீங்க பார்க்கலையா அப்படின்னு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நம்ம எல்லாரும் பேசுவோம். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கபுலஹு மிஸ்லஹு, அல்லாஹு தஆலா இன்றைய தினம் மிக கோபத்தோடு இருக்கிறார். இதுக்கு முதல் அல்லாஹ் இப்படி ஒரு கோபத்தோடு இருந்ததே இல்லை. வலம் யக்தப் பஅதஹு மிஸ்லஹ், இதுக்கு பிறகு அல்லாஹ் இப்படி ஒரு கோபத்தோடு இருக்கவும் மாட்டான். யா ரப், அந்த கோப பார்வையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. வ இன்னி கத் குந்து கதப்து ஸலாஸ கதிபாத்,
நான் 3 பொய்களை இந்த உலகத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் 3 பொய்களை சொல்லியிருக்கிறேன். அதனால நஃப்சி 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 என்ற ஆத்மாவே என்ற முடிவே எனக்கு தெரியாத ஒரு பயத்தில் நிற்கிறேன். இது ஹபு இலா கைரி, நீங்க யார்கிட்டையாவது போங்க, நான் இல்லாத வேற யார்கிட்டையாவது போங்க. இது ஹபு இலா மூசா, நீங்க மூசா கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவார். மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவாங்க. பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படி ஒரு நாள். யா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஃபضلك الله برسالته وبكلامه على الناس. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ரிசாலத்தை தந்தும் உங்களோடு இந்த உலகத்தில் அல்லாஹ் பேசியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களை விடவும் உங்களை சங்கையாக்கினான். இஸ்பஅலனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட போய் பரிந்து பேசுங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்குமே இல்லாத அளவு இன்றைக்கு கோபத்தோடு இருக்கிறான். இதற்கு முதல் அல்லாஹ் அப்படி கோபத்தோடும் இருந்தது இல்லை, இதற்கு பிறகு அல்லாஹ் அப்படி கோபத்தோடு இருக்கவும் மாட்டான். வ இன்னி கத் கதல்து நஃப்ஸன் லம் உமிர, நான் ஒரு கொலை செய்தேன், எனக்கு கட்டளையிடப்படாமல் நானாக ஒரு கொலையை செஞ்சிட்டேன். நஃப்சி நஃப்சி நஃப்சி, அந்த குல பற்றிய தீர்ப்பு என்ற முடிவு அல்லாஹ் கிட்ட என்னவாகுமோ தெரியாது, நான் பயந்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் யார்கிட்டையாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இது ஹபு இலா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. ஃபயாத்தூன், மக்கள் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவாங்க, யா ஈசா, ஈசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வகலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வரூஹும் மின், அல்லாஹ் தஆலா அவனுடைய ரூஹை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்டு இந்த உலகத்தில் பிறந்த, தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு அற்புத நபி நீங்கள். வகல்லம்த الناس في المهد சபியா, இந்த உலகத்தில் தொட்டில்ல இருக்கிற நேரம் பேசின ஒரு பிள்ளை நீங்கள். இஸ்பஅலனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுங்க, நாங்க இருக்கிற இந்த துன்பத்தை நீங்க பார்க்க இல்லையா, இந்த கஷ்டத்தை நீங்க பார்க்க இல்லையா என்று கேட்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கலபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹு கத், அல்லாஹ் தஆலா இன்றைக்கு என்றைக்குமே இல்லாத அளவு அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிறான். இதற்கு முதல் அல்லாஹ் அப்படி கோபப்பட்டதும் கிடையாது, இதற்கு பிறகு அல்லாஹ் அப்படி கோபப்படவும் மாட்டார். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், நான் இன்ன தவறு செய்தேன் ஒன்று தவறையும் அவர் சொல்ல மாட்டார். நஃப்சி 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 என்ற ஆத்மா, நான் என்ன பாதுகாத்துக் கொள்ற எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இது ஹபு இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எல்லாரும் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடம் சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நபி, எங்களுக்காக ஹவுதுல் கௌதரில் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபி. அந்த நபி இடத்தில் நாம் எல்லோரும் போவோம் தோழர்களே. நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அத்துணை சந்ததிகளும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருவார்கள். வந்து சொல்லுவாங்க, யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வஹாத்திமுல் அம்பியா, நீங்கள் நபிமார்களில் இறுதியானவர். வகத் கஃபர அல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் தஆலா உங்களுடைய முந்திய பாவத்தையும் மன்னித்தான், அல்லாஹ் உங்களுடைய பிந்திய பாவத்தையும் மன்னித்தான். இஸ்ஃபஅ லனா இலா ரப்பிக், அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு, அல்லாஹ்விடத்தில் சென்று எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொன்னவுடன் எல்லா நபிமார்களும் மறுத்த போது அவரவர்கள் செய்த அந்த குற்றத்தையும் தவறுகளையும் நினைத்து நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று நபிமார்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்ற அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தஹ்தல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போய் சுஜூதிலே இருந்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சுஜூதிலே விழுந்து விடுவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்
எனக்கு ஒரு இல்ஹாமியத்தான ஒரு அறிவை தருவான். அது எப்படிப்பட்ட அறிவு என்றால் எனக்கு இப்போது தெரியாது, என்ன என்று தெரியாது. நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். நான் சுஜூதிலே இருக்கிற போது என்னுடைய உள்ளத்தில் ஒன்று உருவாகும். என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுவான். அந்த வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாஹுவை புகழுவேன். ஆனால் எனக்கு அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்று தெரியாது. இப்போ எனக்கு அது தரப்படலை. ஆனால் நான் சுஜூதிலே இருக்கிற நேரம் என்னுடைய உள்ளத்தில் அது தோன்றும். அது இல்ஹாமியத்தாக எனக்கு காட்டப்படும். அந்த அல்லாஹுவை எப்படியெல்லாம் புகழ்ந்தால் அல்லாஹ் எப்படியெல்லாம் விரும்புவானோ, ஆனால் எனக்கு தெரியாது, அந்த புகழ் என்ன என்று தெரியாது. அந்த புகழை நான் சொல்லி அந்த நேரத்தில் நான் சுஜூதிலே நான் இருக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், யா முஹம்மத், முஹம்மதே இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா, உங்களுடைய தலையை எழுப்புங்கள், உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். வஸ்ஃபா துஷஃபா, நீங்கள் ஷஃபாஅத்து செய்யுங்கள், உங்களுடைய ஷஃபாஅத்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபஅர்ஃபா ரஅஸி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அப்படியே தலையை உயர்த்துவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உம்மத்தி யா ரப், உம்மத்தி யா ரப், உம்மத்தி யா ரப். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை என்ன தெரியுமா தோழர்களே? யா அல்லாஹ், என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம். எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை நப்சி நப்சி நப்சி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற வார்த்தை யா ரப் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. என்ற ஃபாத்திமா என்று அழைக்க மாட்டார், என்ற மனைவிமார்களை என்று கூப்பிட மாட்டார், என்ற கோத்திரமை என்று அழைக்க மாட்டார், என்ற கூட்டமை என்று அழைக்க மாட்டார், என்ற உறவுகளை என்று அழைக்க மாட்டார், என்னுடைய ஈர குழந்தை ஃபாத்திமா என்று அழைக்க மாட்டார். எல்லா நபிமார்களும் நப்சி 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 என்று துடிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. யா அல்லாஹ், என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் இறை தூதருடைய அழுகை ஆரம்பிக்கும். தோழர்களே, இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ரசூலுல்லாவை ஏன் நேசிக்கணும்? ஏன் ரசூலுல்லாஹ் மாதிரி தொழணும்? ஏன் ரசூலுல்லாஹ் மாதிரி பேசணும்? ஏன் ரசூலுல்லாஹ் மாதிரி தாடி வைக்கணும்? ஏன் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்த மாதிரி வாழணும்? என்ன காரணம் தோழர்களே? நாளை மறுமையில் எல்லா நபிமார்களும் மறுத்து விடுவார்கள், எல்லா நபிமார்களும் அவர்களை பாதுகாக்க துடிப்பார்கள். ஆனால் இந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மாத்திரம்தான் என்ற சமூகம், என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம் என்று துடிக்கிற ஒரு உத்தமர் தோழர்களே, உத்தமர். அதனால பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிற போது இந்த ஹதீதை சொல்லி சொல்லுங்க. உனக்கு தெரியுமா மகனே, மஹ்ஷருடைய மைதானம் இப்படிப்பட்ட பயங்கரமான மைதானம், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும், இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள், இப்படிப்பட்ட பாவிகள் வருவார்கள். ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் கடுகளவு தீமை செய்தாலும் நிச்சயமாக அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் கொண்டு வரப்படுவான். அங்கே மீசான் என்று சொல்லுகிற ஒரு தராசு இருக்கும். யாருக்கும் கடுகளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட மறுமையுடைய நாளையில் எல்லா நபிமார்களும் அவருடைய உசுர்களை பாதுகாத்து கொள்ள எத்தனைக்கிற நேரத்தில் ஏன் தெரியுமா நான் உனக்கு தாடி வை என்று ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? கரண்டைக்கு மேல ஒன்ற ட்ரௌசர் அணி உடுத்துக்கோ என்று ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ஏகத்துவத்தை பற்றி பிடித்துக்கொள், விதியத்தை விட்டுடு, ஷிர்க்க விட்டுடு, அல்லாஹுவை மட்டும் பயந்து வாழு என்று ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அந்த நேரத்தில் அல்லாஹ்ட தூதரை ஏன் தெரியுமா நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன்? அல்லாஹ்ட தூதர் மாத்திரம்தான் உம்மத்தி என்ற சமூகம் என்று அந்த மறுமையுடைய நாளையில் யாரையும் பற்றி கவலைப்படாமல், அவரை பற்றியும் அவர் கவலைப்படாமல், இந்த உம்மத்தை மட்டும் பற்றி கவலைப்படுகிற ஒரு உத்தமர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உள்ள அந்த அன்பை, அந்த பாசத்தை உள்ளத்தில் வளர்த்துக் கொள்வதற்காக இந்த செய்தியை பிள்ளைகளுடைய சின்ன பருவத்தில் இருந்து ஊட்டி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்னுடைய உம்மத் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழுத போது
அல்லாஹு தாலா சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதே, அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற தாய் தந்தை, உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹ் இந்த கூட்டத்தில் ஆக்கி அருள வேண்டும் தோழர்களே. அப்ப அல்லாஹு தாலா கட்டளையிடுவான், உங்களோட சமூகத்தில் இருந்து இந்த சுவர்க்கத்துக்குள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் கொஞ்சம் பேரை நீங்க சமூகத்தில் இருந்து சுவர்க்கத்துக்குள்ள அனுப்புங்க, வேற சமூகத்தோடும் சேர்ந்து அவர்கள் போகட்டும் அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த நேரத்தில் தான் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் போவது, இந்த சகுனம் பார்க்காமல், இந்த சூனியத்தை நம்பாமல், இந்த சிறுக்குகள் செய்யாமல், இந்த பிதுஅத்துக்கள் செய்யாமல், இப்படிப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் கேள்வி கணக்கு இல்லாமல் போகின்ற அந்த ஒரு நாள், இதுதான் மஹ்ஷருடைய மைதானத்தின் ஒரு பகுதி. ஃபுல்லா இல்லை, ஹதீதுகளில் அங்கே இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான விஷயங்களில் புரைக்கு எடுத்த ஒரு சில செய்திகள் என்றால் சுபஹானல்லாஹ், இது நடக்கும் தோழர்களே. மௌத்து உண்மை, கபரு உண்மை, கண்ணால கண்டுட்டோம், மஹ்ஷரை கண்ணால காணல, காண இயலாது, இப்ப காண இயலாது. மௌத்துக்கு பிறகு இது உண்மையாக நடக்குகின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமாக இருந்தால் இந்த உலக வாழ்வை நானும் நீங்களும் சிறப்பான வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த மறுமையுடைய நாளையில் எழுப்புகிற போது அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் கண்ணியப்படுத்தி, அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அல்லாஹ் மறைவாக கூப்பிட்டு அல்லாஹ் விசாரித்து, அல்லாஹு தாலா திரை மறைவுக்குள்ளே அல்லாஹ் என்னையும் உங்களையும் கூப்பிட்டு விசாரித்து, நான் செய்த பாவங்களையும் நீங்கள் செய்த பாவங்களையும் மன்னித்து, முதலாவது அந்த கூட்டத்திலேயே அல்லாஹுடைய தூதர் ஷஃபாஅத்து செய்கிற போது அந்த சுவர்க்கத்துக்குள் போகிற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.